Hello guys, welcome to FG Tamil Gaming. So இந்த வீடியோல கோல்ட் பார்ட்டிகல் அனிமேஷன் இன்ட்ரோ எடிட் தான் பார்க்க போறோம். So வீடியோ ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐகான் இருக்குல, சோ அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறம் 16.9 அந்த ரேட் எவ கிளிக் பண்ணுங்க. சோ அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ண அப்புறம் சோ உள்ள இப்படி தான் போவோம். உள்ள போனது அப்புறம் பேக்ரவுண்ட் அப்படினு இருக்கும். சோ அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறம் Black கலர் பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட்லயே இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட் வெச்சுக்கோங்க. ஓகே, 30லேருந்து 20லேருந்து 30 வரைக்கும் அந்த செகண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் இருக்குல்ல, ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வர எஃபெக்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ண அப்புறம் ஸோ இந்த சிசர் பக்கத்தில் அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி சிசர் பக்கத்தில் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ நிறைய பேருக்கு வேறு வேறு இதில் இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட் அண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இதில் வந்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அட்டாச் ஆகிடும். ஸோ இது மாதிரி அட்டாச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எஃபெக்ட்டில் இன்னொரு எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல லைட்டாக போயிட்டு மூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இந்த பார்ட்டிக்கல் இடத்துல கரெக்டாக அந்த கோடை வச்சுட்டு இப்போ லேயர் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த டீன் போட்டிருக்குல்ல, ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண அப்புறம் ஸோ உங்களோட சேனல் நேமோ உங்களோட எந்த நேம் வேணுமோ ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சேனல் நேம் FG தமிழ் கேமிங் போட்டுக்கிறேன். ஸோ ஜி வந்து கேபிட்டலில் போட்டுக்கிறேன். ஓகே, ஐயோ இது வந்துருச்சு. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஓகே கொடுத்த அப்புறம் ஸோ உள்ள ஆட் ஆயிடுச்சு நம்ம டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்த ஏஏ அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் ஃபாண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் கைன்மாஸ்டரில் ஓனாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது வந்து ஓனாக டவுன்லோட் பண்ணது, இல்லைனா அவங்களே கொடுத்துருக்க அந்த கைன்மாஸ்டரோட ஃபாண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து அவங்களே கொடுத்துருக்க அந்த ஃபாண்ட்டை நான் எடுத்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஓகே, வச்சுட்டு அப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுன்னா இந்த கலர்லாம் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த எஃபெக்டையும் உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஓகே, இந்த எஃபெக்டை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அந்த சிசர் பக்கத்தில் அந்த பாக்ஸ் எஃபெக்ட் இருக்குல்ல, ஸோ இதுக்கும் அதே மாதிரி அந்த பாக்ஸ் எஃபெக்டை கொடுங்க. ஸோ அந்த பாக்ஸ் எனக்கு வந்து இந்த பாக்ஸ் மாதிரி காட்டுது, உங்களுக்கு வந்து அது வந்து வேறு மாதிரி, அதாவது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படிலாம் காட்டும். ஸோ இந்த இதுலேயே ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே போகலாம். கீழே போயிட்டு பிளெண்டிங் அப்படின்றது கொடுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாம், பிளெண்டிங் கொடுக்கலாம். இந்த பிளெண்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் இதில் வந்து மல்டிபிள் அப்படின்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் ஸோ இப்படி தான் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த எஃபெக்டை நம்ம பெருசாக வைக்க போகிறோம். ஸோ இப்படியும் நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு செட் ஆகலைன்னா இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து பக்கத்தில் கொடுத்தீங்கன்னா ஃபிட் ஆகிடும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்து மறையுது. ஓகே சாரி, அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணால் அந்த எஃபெக்ட் பார்ட்டிகல் எஃபெக்ட் மறையுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண அந்த பார்ட்டிகல் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் அந்த 3 டாட் இருக்குல்ல, ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் அந்த பிரிங் டு ஃப்ரெண்ட் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட அந்த பார்ட்டிகல் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ வந்து அந்த பார்ட்டிகல் எஃபெக்ட் தான் வருது. ஸோ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அந்த பார்ட்டிகல் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் கீழே வாங்க, மறுபடியும் பிளெண்டிங் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பிளெண்டிங் கிளிக் பண்ண அப்புறம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களுமே இது மாதிரி உங்களோட இன்ட்ரோவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது யூடியூப்க்கு நீங்கள் இந்த கலரையும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த செட்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகே, சிசர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த செட்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு வாட்டி இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து மியூசிக் ஆட் பண்ணல. உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ அது நீங்களே நோ காப்பிரைட் அப்படின்ட்டு யூடியூப்லேயே இருக்கும். ஸோ அதை போட்டு நீங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மியூசிக்கை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த டிவி மாதிரி இருக்குல்ல, செட்டிங் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் வீடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஃபேட் அவுட் எண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்னு ரெண்டாவது இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க, ஆன் பண்ணி விட்ருங்க. இதில் வந்து 1.00 அந்த இதுவை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வைக்கிறேன் பாருங்கள், 1.00. ஓகே, வச்சுட்டேன். இப்போ நான் டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இன்னொரு வாட்டி ஆன் பண்ணி பார்ப்போம். இது எதுக்குன்னா உங்களோட இன்ட்ரோ வந்து முடியும் போது அப்படியே அழகாக ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பிளாக் ஆகிற மாதிரி, அதுக்கு தான். ஸோ இப்போ நான் முடியும் போது பாருங்கள் அழகாக அதுவே பிளாக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களோட வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த இன்ட்ரோ முடிஞ்ச அப்புறம் உங்களோட வீடியோ அழகாக கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து ட்ரெண்டிங் ஆக்கி விடுங்க. ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் வீடியோ நிறைய வரும். ஸோ அதுக்கும் நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் தென் பாய்.